செம்மொழி விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். वर्ष 2015-16 के लिए युवा पंडित पुरस्कार प्राप्तकर्ता विद्वान है डॉक्टर मु वनिता। டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் செம்மொழி விருது வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரியவர்களுக்கு செம்மொழி விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் தரப்பில் செம்மொழி விருது வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரியவர்களுக்கு விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தகவல்களை தர டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறீர்கள். கணபதி, விவரம் என்ன? 2013-14, 2014-15 மற்றும் 2015-16 ஆகிய 3 வருடங்களுக்கான செம்மொழி விருதுகளை இன்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். இதிலே தொல்காப்பியர் விருது 2013-14 வருடத்துக்கு முனைவர் கந்தசாமிக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல 2014-15 வருடத்துக்கான தொல்காப்பியர் விருது முனைவர் தட்சிணாமூர்த்திக்கு கிடைத்திருக்கிறது. 2015-16க்கான தொல்காப்பியர் விருது முனைவர் கலைக்கோவன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மொத்தம் 18 பேருக்கு இன்று விருதுகளை வழங்கியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. இதிலே தொல்காப்பியர் விருது தவிர இந்த 3 வருடங்களுக்கும் இளம் அறிஞர் விருதும் குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்கிறார். ஆகவே 3 வருடங்களுக்கான விருதுகளை ஒன்றாக சேர்த்து இன்று குடியரசுத் தலைவர் இல்லத்திலே இன்று மதியம் நடந்த நிகழ்விலே பிரணாப் முகர்ஜி வழங்கியிருக்கிறார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே இந்தியாவின் பெரும் சிறப்பு. வேற்றுமை என்பது மொழி வாரியாகவும் பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய ஒரு நாடு இந்தியா. அதில் செவ்வியல் மொழிகள் என்று சில மொழிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதன்மையான ஒன்றாக நாம் தமிழை பார்க்கிறோம். அத்தகைய தமிழ் மொழிக்காக செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பிடத்தகுந்த சாதனைகளை ஆற்றியவர்களுக்காக இந்த விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு. தொல்காப்பியர் விருது, அதில் இளம் அறிஞர் விருது. ஒவ்வொரு ஆண்டும் இப்படி 2 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 2013-14 ஆண்டிற்கான தொல்காப்பியர் விருது முனைவர் சோனா கந்தசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இளம் அறிஞர் விருது முனைவர் உல பாலசுப்ரமணியன், முனைவர் கலை செழியன், முனைவர் சோ ராஜலட்சுமி, முனைவர் தா மகாலட்சுமி, முனைவர் சௌ பா சாலவாணி ஸ்ரீ என 5 பேருக்கு இளம் அறிஞர் விருது. ஆக மொத்தம் 2013-14 ஆண்டிற்கு 6 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. 14-15 ஆண்டில் தொல்காப்பியர் விருதை பெறுவது முனைவர் ஆ தட்சிணாமூர்த்தி. இளம் அறிஞர் விருதை பெறுபவர்கள் முனைவர் ஆ சதீஷ், முனைவர் ஜே முத்துச்செல்வன், முனைவர் பா திருஞான சம்பந்தம், முனைவர் மா வசந்தகுமாரி, முனைவர் கோ சதீஷ். 2015-16 ஆண்டிற்கான தொல்காப்பியர் விருதை பெறுவது முனைவர் இரா கலைக்கோவன். இளம் அறிஞர் விருதை பெறுபவர்கள் முனைவர் மு வனிதா, முனைவர் வே பிரகாஷ், முனைவர் ஸ்ரீ பிரேம்குமார், முனைவர் க பாலாஜி, முனைவர் மு முனீஸ் மூர்த்தி என மொத்தம் 18 பேர் விருதுகளை இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களின் கரங்களால் பெற்றுக் கொள்கிறார்கள். செய்தியாளர் கணபதி, இந்த விருதினுடைய பெருமை என்ன என்பதை சொல்லுங்கள்.
தமிழ் மொழியின் சிறப்பு என்ன என்பதை நீங்களே விளக்கியிருந்தீர்கள். ஆகவே இத்தகைய முன்தோன்றிய மூத்த குடியின் மொழிக்கு சிறப்பு செய்யும் வகையிலே வருடா வருடம் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது. வருடத்துக்கு 6 விருதுகள் என்ற வகையிலே 3 வருடங்களுக்கான விருதுகளை இன்று ஒன்றாக சேர்த்து மொத்தம் 18 விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். புதிய தலைமுறையின் வாழ்த்துகளோடு உங்களுடைய விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு உங்களுக்கும் நன்றி கணபதி.